சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு சிம்மராசி நேயர்களே, ஜூன் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜூன் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வைகாசி மாதத்தினுடைய பிற்பகுதி, அதே நேரத்தில் ஆனி மாதத்தினுடைய முற்பகுதி, இது இரண்டும் சேர்ந்தது தான் ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி கர்மஸ்தானத்தில் அழகா இருக்கிறார். இந்த கர்மஸ்தானத்தில் அவர் வீட்டிலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ராசி அதிபதி சுகஸ்தானத்தை பார்வையிடுறதுனால சுகம் பெருகும். அதே நேரத்துல சுக்கிர பகவான் பார்வை எங்க 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய பார்வை. அப்போ குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் வீடை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சௌக்கியம் கிடைக்க போறது. உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்க போற ஒரு அற்புதமான நேரம். அப்போ நம்ம சில விஷயங்களை நாம துரிதமாக செய்யறோமா அப்படின்னு நம்ம சொல்லி முதல்ல நாம பார்க்கணும். அப்போ சனீஸ்வர பகவான் பார்வையிடுறார். இப்போ துரிதமாக செய்தல் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரத்துல சில நேரங்கள்ல நாம நினைப்போம், சரி எப்படியாவது அந்த வேலையை முடிச்சிடலாம், எந்த ஒரு விஷயத்தையாவது செய்தாவது அந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள்லாம் யோசிப்போம். ஆனா நேர்மை அற்ற வழியில உங்களால செய்ய இயலாது. யாருக்காவது பணம் கொடுத்துதான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை செய்ய மாட்டீங்க, தள்ளி போடுவீங்க. சரி அதுவா வரட்டும், அதுவா கனியும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இமீடியட்டா அதுல இறங்கறதுக்கு உங்க மனம் ஒத்துழைக்காது. செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுறீங்க. இந்த மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு தைரியம் வரும். நீங்க ஏற்கனவே ராஜா. சிம்மராசிக்காரங்க அப்படின்னு நம்ம சொன்னாலே அவங்க ராஜா. அப்போ ராஜாவிற்குரிய அனைத்து விதமான விஷயங்களும் உள்ளடக்கியவர் இவர் சிம்மராசிக்காரர்கள். அப்போ அவர்களுக்கு ஏற்கனவே வீரம் இருக்கும். இப்போ 3ஆம் இடத்தை வேற செவ்வாய் பகவான் பார்வையிடுவார். அப்போ சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிந்து எதிர்த்து செய்து வெற்றி பெறக்கூடிய திறமை உங்களுக்குள்ள வந்துடும். ஆனா தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த தூக்கமின்மை தான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது போன்ற விஷயங்கள்ல மனம் அலைப்பாயும். அந்த விஷயத்தையெல்லாம் செய்வீங்க. அம்மாவினுடைய உடல் ஆரோக்கிய விஷயம் நன்றாக இருக்கும். ஆனா சூடுனால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 15 தேதிக்கு மேல ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான 11ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்க போகிறார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக போகிறது. ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்த ஒரு பொண்ணுகிட்ட சொல்றதுக்கோ இல்லை உங்களுடைய ரொம்ப நெருக்கமான தோழிகள் கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்வதற்கோ நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை இப்போ செய்வீங்க. காதல் மலரும், புதிய காதல் மலரும், உற்சாகமாக இருப்பீங்க. சிலர் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நன்றாக நடைபெறும். திருமணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒரு செயற்கை இருக்கு. குடும்பம் முன்னேற போகிறது. குடும்பம் விருத்தியாக போகிறது. குரு பகவானுடைய அனுகிரக கடாட்சம் 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ குடும்பத்துல ஒரு முன்னேற்றம், குடும்பம் முன்னேற போகிறது. உங்களுடைய வாக்பலம் நன்றாக இருக்கும். நீங்க பேசுற பேச்சுல ஒரு ஒரு ரொம்ப ஒரு தேஜஸும் ஒரு அபிவிருத்தி தரக்கூடிய விதத்துல உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரப்போகிறது. இந்த சொத்துக்களை பத்தி நாம பார்த்தோம். சொத்துக்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்த்தோம். வெளியிலிருந்து அப்ப பணம் வரணும் இல்லையா? அப்ப வெளியிலிருந்து பணம் வர வேண்டும் என்றால் உங்களுடைய தொழில் நன்றாக இருக்க வேண்டும். தொழில் நன்றாக இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் வரும். ஆனால் வம்பு வழக்குகளும் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. வீண் வம்பு வழக்குகளை சம்பாதிப்பீங்க. ஏன் சம்பாதிக்கிறீங்கன்னா பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டீங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களை தெளிவா சொல்லணும். அப்போ அந்த தெளிவாக சொல்வதற்கு குரு பகவான் இப்போ உதவி பண்ணிட்டு இருக்கார்.
நவம்பர் மாதத்திலேருந்து மே மாதம் வரைக்கும் இருந்த நிலவரம் ஒன்று, மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வேற விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அப்போ தெளிவடைகிறதும், நல்ல பேசுறதும், நல்ல ஞானத்தோடு பேசுறதும், நல்ல அறிவோடு நீங்கள் பேசுவதும் உங்களுடைய வெற்றிக்கு வழி செய்யுது. இதுதான் இங்கே முக்கியம். நம்மளுக்கு தேவை என்ன? நம்மளுடைய தேவை ஜீவனம் நடக்கணும், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும், குடும்பத்திற்காக சொத்துக்கள் வாங்கணும், குடும்பத்திற்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும், குடும்பம் விருத்தி ஆகணும். இந்த மாதிரியான சௌக்கியமான விஷயங்கள்லாம் நடப்பெற போகிற நல்ல அற்புதமான மாதமாச்சே. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே, சனீஸ்வர பகவானை தவிர்த்து எல்லா கிரகங்களுமே கேதுவிலிருந்து ராகுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. அப்போ அபிவிருத்தி இருக்கிறது. அந்த 10ஆம் இடம் சொல்ற உங்களுடைய 6ஆம் இடம், காலபுருஷனுடைய 10ஆம் இடம், அங்கே குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. அப்போ தொழிலில் ஒரு மேன்மை, தொழிலில் ஒரு உற்சாகம், தொழிலில் ஒரு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது, இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தா, முக்கியமாக உங்களுடைய எதிராளிகள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் நீங்கள் பாக்கி வைப்பீங்க, இல்லை சாபம் வாங்குவீங்க. அதை செய்யாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக சில விஷயங்களை செய்யுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தருணம் இது. கிட்டத்தட்ட 80லிருந்து 85% இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அப்போ இந்த அற்புதமான மாதத்தை இறை நம்பிக்கையுடன் நீங்கள் இறை நம்பிக்கையுடன் நீங்கள் அந்த விஷயத்தை மேற்கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.